அதிக விழிப்போடு நாம் வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதிக பதிலாக மாற வேண்டிய காலத்தில் இருக்கோம். அதில் அதிகமான என்பதோடும் சரியான பதில்களை கொண்டவர்களாக நிறைந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய, மனுஷியுடைய, அவன் ஊழியனோ விசுவாசியோ, அவங்க மேலே இருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பான நிர்பந்தமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வருகையிலே காணப்பட, எடுத்துக்கொள்ளப்பட, முடிவில்லா வாழ்விலே பிரவேசம் அடைய, இனி ஒரு உபத்திரவ காலங்களிலே சிக்கிக்கொள்ளாமலும் அது சமயம் சிக்கிக்கொண்டாலும் காக்கப்படும்படியான தேவனுடைய அருள் நம்மேல் இருக்க, நிதர்சனமான இந்த தேவனுடைய எச்சரிப்புகளை நாம் சிறமேற்கொண்டு கை கொள்ள வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். வேதத்தை எப்படிலாம் வாசிக்கணும்னு பல கோணத்திலிருந்து பல விஷயங்களை உங்களுக்கு அறிந்த மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு காரியம் எனக்கு தோணினது. இது எல்லாருக்குமே அந்த பிரசங்க புத்தகத்தில் வாசிக்கிறப்போ எல்லாருமேலும் விழுந்த கடமை. This is an individual responsibility. This is a national responsibility. This is an ethnic responsibility. இது தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு பொறுப்பு. ஒரு மொழியினம், ஜாதி இனம், தொழில் வர்க்கத்தினர், ஒரு தேசத்தாருடைய பொறுப்பு. காலங்காலமாக இப்போ கொஞ்சம் அப்போ கொஞ்சம், இடையிலும் கடையிலும் நடுவிலும் தொகையிலும் துவக்கத்திலுமாக வேதத்துக்குள்ளாவே கண்ணாமூச்சி விளையாண்டு ஓடி பிடிச்சி விளையாடுற மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் கூட்டத்தினர், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, போதித்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்டது, எல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த டீ கடை பெஞ்சில் காலங்காத்தால் ரிட்டையர் ஆனவங்க உட்காந்து போய், உனக்கு காலையில் எழுந்தவொடனே டீ வேண்டியிருக்கா, காப்பி வேண்டியிருக்கா அப்படின்னு வீட்டுக்காரம்மா வாயில் விழுந்து எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படியே சும்மா நடந்து போயிட்டு காலை கடனை கழிக்கணும், அப்போ தான் நடந்தால் தான் இதாக இருக்கும்னு போயிட்டு அங்கே போய் உட்காந்து கதை பேசுகிறவங்களோட போக்குக்கு தான் இதெல்லாம் சரியாக வரும். ஒரு கூட்டமான ஆண்டவர் தெரிந்து கொண்டார், வேறு பிரித்தார். அவர்கள் எபிரேயர்களாக இருந்தார்கள், எபிரேய மொழியும் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். எப்ரோன் என்கிறதான ஒரு இடத்துல அந்த சுற்று வட்டாரத்தை அவருடைய அக்காலத்தில் அவருடைய தாபர ஸ்தலமாக, தேசத்தின் எல்லைகளாக, குடியிருக்கும் எல்லைகளாக தேவன் நியமித்து அவர்களுக்கு எபிரேயருங்கிற புனைப்பெயர் ஏற்பட்டது. பிற்பாடு அவர்களுக்கு யாக்கோவுக்கு பெயர் மாற்றப்பட்ட பிற்பாடு இஸ்ரவேல்னு சொல்லி பெயர் உண்டானது. அதில் 2 கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்து 10 கோத்திரத்தை பிரித்து அந்த 2 கோத்திரத்தில் ஒருவனுக்கு யூதா என்றும் இன்னொரு இஸ்ரவேல் என்றும் ஆண்டவர் அவர்களுக்கு பெயரிட்டதுனால இந்த ஜனங்களை கொண்டு தான் உலகத்துக்கு தேவன் எல்லாருக்கும் சட்டத்தை நியமித்தார். இது வரைக்கும் நம்ம இனிமேலும் வாசிக்க போகிற ஆதியாகமம் 1 வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 20 வசனம் வரைக்கும் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபனுக்கும் இந்த வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். அவருடைய ஜனங்களை கொண்டு உலகத்துக்கு இந்த ஒழுக்க நெறிகளை, நன்னெறிகளை, நடத்தை விதிமுறைகளை தேசளாவிய அளவுக்கு, ஒரு மொழி இனத்தினர், தொழில் வர்க்கத்தினர் அளவுக்கு, ஒரு குடும்ப அளவிய ரீதியில் தனிப்பட்ட மனுஷனுடைய பொறுப்பாக தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். இவர்களை கொண்டு தேவன் உலகத்தில் தான் தான் தேவன் என்றும், தான் எதற்காக இருக்கிறேன் என்றும், தான் என்ன செய்ய முடியும் என்றும், தான் என்ன செய்ய இருக்கிறார், என்ன வாக்குறுதி பண்ணியிருக்கிறார் என்பதை தேவன் வலியுறுத்த ஆரம்பித்து, அதையெல்லாம் வலிந்து பொருள் கொள்ள இடம் இல்லாமல் அச்சிடப்பட்ட வேதமாக அந்தந்த மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தால் நம்ம கையில் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார். ஸோ தொடர்ந்து நாம் இப்படி ஜெபிக்கிற நம்ம வாழ்விலே மாற்றம் காண வேண்டும், முன்னேற்றம் காண வேண்டும், விடுதலை காண வேண்டும். போதிக்கிறவளாக இருந்தாலும் கேட்கிறவளாக இருந்தாலும் இதான் மேட்டர்.
So there are no exclusive communities, exclusive people in Christianity. இதெல்லாம் பல சமயமாக ஒரு கதை சொன்னேனே கொஞ்ச காலம் அமைதியாக இருக்கும், அப்புறம் திருப்பியும் பூதாகரமாக வெளிப்படும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். இதை அன்னாரோடு ஒப்பிட்டு நான் ஓகே நீ ஓகே இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெலாம் தேவன் நமக்கு இடம் கொடுக்கல. He has never permitted us to take concessions from the Bible. வேதமே நமக்கு போதுமான அளவுக்கு சலுகைகளை கொடுத்திருக்கிறது, ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறது, இரக்கங்களை பாராட்டியிருக்கிறது, அனுகூலங்களை பாராட்டியிருக்கிறது, வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது, எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறது, வெற்றியை கொடுத்திருக்கிறது, உபதேசத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது. தூங்காமல் கேட்கணும். பெஞ்ச சூடாய்த்து நீங்கள் வரல. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க நீங்கள் தனியாக ஆண்டவரை சந்திக்கணும். எனக்கு போதிக்க தெரியும், எனக்கு போதிக்க காரியம் இருக்குது, இது போதிச்சாதான் இப்படிலாம் இதெல்லாம் நான் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கேன். சாக்கு போக்குக்கு இரையாகாதீங்க. ஏன் நம்மளை சுற்றி இவ்வளோ காரியம் நடக்குது? உலகளாவிய ரீதியில், ஒரு குடும்பளாவிய ரீதியில், நம்ம தெருவில் நேற்றுக்கு ஒரு காரியம் பார்த்தேன், ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த பொண்ணே ரொம்ப அழுது தான் அந்த ஆய்வை சமர்ப்பிக்கிறாள். அவள் ஒரு கணிசமான சம்பாத்தியம் செய்கிறவள், பெங்களூரில் இருக்கிறா. ப்ராபப்ளி மேபி ஷீ இஸ் ஃப்ரம் பெங்களூர் ஆர் அங்கே போய் பல ஆண்டுகளாக தங்கி இருக்கிறவளோ. அவளுக்கு இன்னமும் மனசில் நெருடல், அங்கே நடக்கிற சமுதாய கொடுமைகளை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்று பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த பெங்களூர் மெஜஸ்டிக் ப்ளஸ் சிவாஜி நகர், இன்னும் அந்த மெஜஸ்டிக் ஏத்தாப்பில் தான் அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கே நடக்கிற அராஜகங்கள், அங்கே நடக்கிற கடத்தல் காரியங்கள், அங்கே நடக்கிற ஓப்பனாக திறந்த வெளியில் நடக்கிற உபச்சாரங்கள் 9 மணி 9:30 மணிக்கு மேலே பெங்களூரில் யாரும், பெங்களூர் வாசியாக இருந்தாலும் சரி, பெங்களூர் வாசியாக இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருப்பது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அங்கு அதிகமாக வர்த்தகம் நடக்கிற இடத்துல தான் வெளிப்படையாக ஓப்பனாக அங்கே ஓரின சேர்க்கை காரியங்கள், விபச்சாரங்கள், அங்கே பெண்கள் பண்ணுற அராஜகத்தை பற்றி நான் பெண்ணாக இருந்து இதை சொல்ல வேண்டியது எனக்கு நிர்பந்தம், வெக்கம் துக்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு விபச்சாரம் அங்கே கொடி கட்டி பறக்கிறது. காவல்துறையினருக்கு முன்பாகவே நடக்கிறது. அங்கே கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, திருப்பூர், there are many such places all over India. வாழத்தகாத இடங்களாக மாறிவிட்டன. பல நாடுகளிலே இந்த லேவியர் ஆமாம் எதுக்காக வாசித்தோன்னா, பிடிக்காது தான். ஒரு 46 வசனம் இருக்குது. 4 பகுதியாக பிரிச்சிங்கன்னா 12 வசனமாக வாசிக்கும்போது 2 வசனம் குறையும். வாசி முடிங்க, அடிக்கடி பாருங்கள். நான் விக்கிரக ஆராதனை காரணம் அல்ல நம்ம சொல்லி கொள்வது ஒருவேளை இது மாதிரி ஏதாவது பொம்மைக்குமே நம்ம வணங்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனமாக நம்ம வாழாததுனால, அதான் எதையுமே நம்ம விட்டு கொடுக்க இஷ்டப்படலை அப்படின்னா அதுதான் விக்கிரகம். விக்கிரகம் எப்போ பார்த்தாலும் பொம்மை, உருவம், படம் அப்படின்னு மாற்ற நினச்சிடாதீங்க. Anything that we don't want to give up, including me, செய்யாதன்னு சொன்னதை செய்கிறது விக்கிரகம் தான். சவுலை ஏன் ஆண்டவர் நீக்கினார்? One of the most handsome kings, the very first king God instituted. எல்லாம் தோள் கீழே தான் இருந்தாங்க. சௌந்தரியமுள்ள வாலிபனாக இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சவுலை நான் ராஜாவாக்கின மனசுக்கு வசனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமாம், இன்னி காலையில் கூட இன்னொரு டிவோஷனல் வாசிக்கும்போது இப்படி இந்த கேர்லெஸ்னஸ்னால், அசட்டைத்தனத்தால் நாம் இழைக்கிற தவறுகள், நாம் தேவனுக்கு கொடுக்கும் மரியாதையை கொடுக்காமல் அவரை
அவமதிப்புகள் நம் வாழ்விலே அவ்வளவு நஷ்டங்களை, கூடுமானால் நம்ம ஆயுள் சக்கரத்தையே தீக்குளுத்தக்கூடிய அளவுக்கு அவைகளின் தொகை அதிகரித்து விடுகிறது. அதனாலே அநேக தங்கள் வாழ்க்கை ஊழியத்தை அழைப்பை இழந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய தீர்ப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்று ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். நேற்றைய தினத்தில், இஃப் ஐ எம் நாட் ராங், மேபி டே பிஃபோர் எஸ்டர்டே, ஒரு யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் புத்தகத்தில் ஒரு இளம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி யூதாவில் நடந்த அந்த அருவருப்புகள், அந்த மேடை பலிபீடம் தகர்க்கப்படும்படி அவருடைய வழிபாட்டு முறைகளை தேவன் சிக்ஷிக்கும்படி அனுப்பப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லும்போது அதெல்லாம் சிதறுகிறது. நான் கொடுத்த வேலையை முடிச்சுட்டு எங்கேயும் பார்க்காம நேராக திரும்பி போகணும், எங்கேயும் தங்கக்கூடாது, இன்னும் எதுவும் சாப்பிடக்கூடாது, யூ ஹாவ் டு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் கரெக்டாக அதை தான் செய்கிறான், போயிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு கழட்டு தீர்க்கதரிசி வந்து அவன்கிட்ட பேச, அவன் போய் அதை கேட்க, அவனை ஒரு சிங்கம் அடித்து கொள்கிறதை பற்றி வேதத்தில் பார்க்குறோம். அதை நீங்கள் பல அமைதியாக பல கோணத்தில் உட்காந்து தியானிச்சிங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரியும். அதில் ஒரே ஒரு தீம் தான், அதில் ஒரே ஒரு ஹைலைட் தான். கர்த்தர் சொன்னதை மிஞ்சி வேறு யார் சொன்னாலும் நீங்கள் அதுக்கு செவி மடுக்கக்கூடாது. உங்கள் சொந்த மனசாட்சி, உங்கள் சொந்த ஃபீலிங்ஸு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, இதெல்லாம் தேவன் மதிக்கிறதில்ல. மொத்தத்துக்கும் ஜீசஸ் வந்து மறுபடியும் தன் சபையை எடுத்துக்கின்னு பிற்பாடு இஸ்ரேலுக்கு உரிய ரட்சிப்பை தந்து புதிய வானம் புதிய பூமியை ஏற்படுத்தி நாம் நித்திய வாழ்க்கையை பிரவேசிக்கிற வரைக்கும் ஓயாமல் சளைக்காமல் அடங்காமல், அதாவது அது இல்லாமல் போகக்கூடிய அவிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய ஒரே இஷ்யூ வந்து கீழ்ப்படியாமை தான். கீழ்ப்படியாமை, ஒத்துழையாமை. இது மாத்திரம்தான் ஒரு மாபெரும், ஒரு முழுமையான இல்லை மகா மையம் பெறும் ஒரு நியாய விசாரணையாக இருக்கும். வேறு எந்த சப்ஜெக்டை ஆண்டர் பர்டிகுலராக டீல் பண்ணுவார் என்பதற்கு அவசியம் இல்லாத அளவுக்கு அனைத்து சம்பந்தப்பட்ட துறைகளிலும், அனைத்து சம்பந்தப்பட்ட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நாம் காண்பிக்கிற கீழ்ப்படியாமை, இதுதான் நியாய விசாரணைக்கு வரும். அதனுடைய முன்பின் விளைவு தான் முற்பகல் செயின் பிற்பகல் விளைவு என்பது தான் இந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இன்னொன்று, ஏன் விடுதலை காணவில்லை? இவ்வளோ பெரிய விடுதலை நாயகன், ரட்சணை நாயகன், ரட்சாதிபதி, ஜீவாதிபதி என்றெல்லாம் பார்த்தாலும் உணர்வு இல்லாமல் போகும்போது ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தினுடைய ஒரு வேதத்துக்கே உரிய, அப்படி வேணால் கண்மை கரெக்டாக சொல்லலாம், ஒரே ஒரு பெரிய வல்லமையான செயல் உணர்வை கொடுப்பது, மனசாட்சியில் உணர்வை கொடுப்பது, ஆவியான்ம சரீரத்தில் உணர்வை கொடுப்பது, ஐம்புலன்களில் உணர்வை கொடுப்பது, தவறை உணர்வது, சீர்திருத்தத்துக்கும் மனம் திரும்புவதற்கு கனியை கொடுப்பதுக்குமாக தான் தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு துணுக்கு தான், ஜிக்ஸா பசில் மாதிரி. அந்த பிச்சு போட்ட அந்த அட்டை துண்டுக்கு பின்னாடி ஒரு படமோ, ஒரு மேப்போ, ஒரு மிருகமோ, ஒரு மனுஷனோ ஏதோ உருவம் இருக்கும். அதை சேர்க்கணும். இந்த பக்கமாக பார்த்து சேர்க்கும்போது தடுமாறுவோம், எப்படி சேர்க்குறது, எதோட கோக்குறதுன்னு தெரியாது. அது மறுபடியும் இப்படி பரட்டி போடணும். அப்படி போட்டு பார்த்து இப்படி பொறுமையாக பார்த்து கவனித்து மனுஷனுடைய உறுப்புகளெல்லாம் ஒன்று சேர்த்துட்டா அந்த பக்கத்தில் இருக்கிறதான இந்தியா மேப் வந்துடும், ஏதோ ஒரு காரியம் வந்துடும். தேவன் எப்படியாவது நம் தடவியாவது அவரை கண்டுபிடிக்கும்படி, நம்முடைய முடிவெல்லாம் வாழ்க்கையை கண்டுபிடிக்கும்படி, என்னுடைய பயணத்தின் முடிவை நாம் அடையும்படி, நமக்கு குறித்ததை நாம் இழந்து போகாமல் பெற்றுக்கொள்ளும்படி நம் ஒவ்வொரு வாழ்வுக்கும் ஒரு வரைபடத்தை கொடுத்திருக்கிறார். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்வின் வரைபடம், கூட்டு வாழ்வான திருச்சபையினுடைய வரைபடம், தனித்தனியாக அங்கங்களானவருடைய வரைபடம், இதெல்லாம் பதிவில் ஏறுகிறது. பின்ன நீங்கள் விருப்பப்பட்டால் அதை பதிவிறக்கம் செய்து கேளுங்கள். So God has given a road map for every individual being, a community, a church, a nation, and particularly the very nation of Israel. அப்போ இந்த உலகத்தில்
தேவன் இரக்கத்தை இரக்கத்தை யோசித்துக்கலன்னா வெட்டோன்னு துண்டுறது கதை என்றைக்கும் முடிஞ்சிருக்கும். இரக்கங்கிறத ஆண்டவர் யோசித்ததுனால்தான் இன்னும் காலதாமதம் ஆகிறது. காலதாமதம் ஆகிறதுல தேவன் பாராட்டுகிற இரக்கம் பரவாயில்ல அப்படிங்கிறதில்ல, நீ மனம் திரும்பு என்பதற்காக. பரவாயில்ல நீ எப்படி இருந்தாலும் நான் சேர்த்துக்கிறேங்கிறதில்ல, பாவம் மன்னிப்புக்கான இரக்கம் அது மாத்திரம்தான் இலவசம். பாவ மன்னிப்புக்கு யார் ரத்தம் சிந்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அது மாத்திரம்தான் இலவசம். சகட்டுமே இன்னைக்கு 800 கோடி மக்களுக்கும். அதுவுமே தன் பாவங்களை உணர்ந்து தான் பாவி, எனக்கு மீட்பர் தேவை, என் பாவங்களை மன்னியும், நீர் ரட்சகராயிரும், என் ஆண்டவராயிரும், என் தேவனாயிரும் என்று சொல்கிறவனுக்கு. சும்மா யாருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் பாவ மன்னிப்பை அள்ளி கொடுக்கறதில்லை. பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு அவன் பாக்கிய உடையவனாய் மாறுகிறான். அவன் ஒரு தரம் மிக்கவனாக, தராதரம் மிக்கவனாக, தடுமாற்றத்தை ஜெயிக்கிறவனாக, ஒரு சரியான அடித்தளத்தின் மேல் என் வாழ்வு கட்டி எழுப்பப்படக்கூடிய அனுகூலத்தை ரட்சிக்கப்பட்ட எவனுக்கும் ஆண்டவர் பட்சபாதமின்றி தருகிறார். ஸோ இவ்வளவு காரியங்கள் நடந்துட்டு இருக்க நம்முடைய ஜெபம் இன்னும் பவர்ஃபுல்லாக, இன்னும் ஒரு இலக்கை நோக்கி தாக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் தயவுசெய்து எல்லாம் கவனித்து தான் ஆகணும். நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நாம் தீர்மானிச்சுக்கிறோம், ஆனால் செய்கிறோம். நல்லா கவனிங்க. இது எனக்கு செருப்படியாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ஒரு குத்து சிகிச்சை குத்துனதாக இருக்கட்டும், ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், ஒரு உறுப்பையே நான் அறுத்து எறிய வேண்டியதாக இருந்தால் அது ஆம்பிடேஷனாக இருக்கட்டும்ங்கிற கரிசனையோடு நான் கேட்கும்படிதான் இதை உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் இது பெனிஃபிட் பண்ணிக்கிறீங்க. ஐ எம் நாட் ப்ரீச்சிங் இட் டு. இப்போ கூட ஒரு குறிப்பில் பார்த்தோம், அப்படியே வெரி பெத்தட்டிக். இல்லை, அந்த ஒரு விவசாயி ஒரு மாடு வாங்குறதுல 1 லட்ச ரூபா ஆச்சு, அதுக்கப்புறம் 74 lakhs 74 லட்சம் ஆச்சு. அப்புறம் கம்போடியா போய் சம்பாதிச்சு அதை கட்ட முடியல. அப்புறம் அவனுடைய சிறுநீரகத்தை அறுத்து அவன் கொடுக்க வேண்டியதாச்சு. அது பிரச்சனை முடிஞ்சா என்னன்னு கூட தெரியல. யோசித்து பாருங்க. நான் எதையும் பூதாகரப்படுத்தலை, எதையும் கடினமாக்கி காமிக்கலை. ஒழுசத்தனன் வாழ்க்கையிலேருந்து மாறணும். முடியாதுன்னு சொல்கிற விஷயத்தில் மீறுறதை மாத்திரம் மீறுறதுல முடிஞ்சுது. எதை வேணால் நம்ம மேலே மீற முடியுது, எதை வேணால் மீறுறதுக்கு நம்ம ஒத்த காலம் நிற்கிறோம். தெரிஞ்சும் தெரியாமலும் ஜாடமாடையா ஒன்றுமே பெரிய பாசாங்க இந்த புனையும் பால் குடிக்குமான்னு ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணை கசைக்கிட்டு அதுதான் ஆண்டவர்கிட்ட அசடு வழிஞ்சிட்டு நிற்கிறோம். மேட்ரு என்னன்னா 26ஆம் அதிகாரம் என்ன வேணால் பண்ணு பாருங்கள். கிட்டத்தட்ட 5 முறை தேவன் பொறுமையாக இருக்கிறார். நீ மனம் திரும்பி செவி கொடு, நீ செவி கொடாமல் போனாங்கிறத ஆண்டவர் 5 முறை சொல்லி காமிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்தில் 46 வசனத்தில் 54 விதமான தீர்ப்புகளை கொடுக்குறார். 54 ஜட்ஜ்மெண்ட்ஸ். புரியுதா? ஏதோ சங்கத்தில் சேர்ந்துட்டோம், ஏதோ சபையில் கட்டடத்தை ஒரு கூட்டத்தில் சேர்ந்துட்டோம், என்லிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு மெத்தனமாக இருக்காதீங்க. why you enjoy freedom, why you don't enjoy freedom is your cooperation and non-cooperation. கரிசனையாக ஜெபம் பண்ணுற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம், அது உண்மைதான். அதெல்லாம் ஒன்று நான் விமர்சிக்கிறதுக்கெலாம் ஆளே கிடையாது. நான் கராராக விட்டு ஒன்று துண்டுற மாதிரிலாம் ஜெபிக்கிறவங்க நீங்கள் இருக்கிறீங்க, ஓகே. இமோஷ்னலி நான் இமோஷ்னலி ஜெபிக்கிறவங்க இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இமோஷனலாக ஜெபம் பண்ணாலும் நான் இமோஷனலாக ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஜெப குறிப்புக்கு என்ன ஈடுபாடு இருக்குது, என்ன உத்தரவாதம் இருக்குது? அந்த ஜெபத்துக்கு பின்னே உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்காக நீங்கள் என்ன முதலீடு பண்ணுறீங்க, என்ன ஒத்துழைப்பை காமிக்கிறீங்க? ஊரே எப்படி இருப்பதா, உலகமே எப்படி இருப்பதா, இந்த தொழில் வர்க்கத்தினரே எப்படி இருக்கு, அரசாங்கமே இப்படி இருக்கு, நான் என்ன செய்ய முடியும்?
எல்லாம் தெரிஞ்சு தான் வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கார். எல்லாவற்றை பார்க்கலையும் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஸோ இப்போ நாம் பார்த்து வருகிற அந்த சப்ஜெக்டுக்குரிய இன்னொரு ஒரு புரிதலை நான் அவசியமான அளவுக்கு உங்களுக்கு லேவியராகமத்தினுடைய 26ஆம் அதிகாரத்தில் எடுத்து காமிச்சிட்டு, நாம் இப்போது நம்மை குறி வைக்கும் ஆவிகள், நம்ம இப்படி உணர்வெல்லாம் போகும்போதுக்கு கதா காலட்சேபம் பண்ணுற மாதிரி கதை பேசிக்கிட்டே நாட்களை ஓட்டுறதுக்கு, எதையுமே நம்ம சீரியஸாக ஒரு முன்னேற்றத்துக்கும் விடுதலைக்கும் மனம் திரும்பலுக்கும் ஒரு உபயோகத்துக்கும் ஒரு எழுப்புதலுங்கிற வார்த்தை ஒரு கிறிஸ்டியன் மேபி ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம், உயிர் மீட்சி அடைவதற்கு, மறுமலர்ச்சி அடைவதற்கு, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பதற்கு காக்கா உட்கார பணமழை விழுந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சு உட்காந்துருந்துருக்கோம். We are seeking God for more magics, more miracles, wonders. அப்படின்னா என்னுடைய அபிப்பிராயம் சொல்கிறேன். நான் திமிருவாதக்காரன், நான் வாதம் மாத்திரம் இல்லை, திமிருவாதம். அப்போ என்ன பண்ண முடியும்? என்னை சேர்ந்தவங்க யாரோ என் மேலே அப்படி கரிசனையாக இருந்து வீட்டு கூரையை பிரித்து நான் திமிருவாதம் சோமான்னு இறக்குனா தான் நான் வர முடியும். அப்போயும் ஆண்டவர் அங்கே என்ன முதல்ல சொல்கிறாரு, அங்கே தான் ஒரு பெரிய டிபேட்டே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவாதமே ஏற்படுது. பயங்கர விவாதம், கராரான விவாதம். அதெல்லாம் ஆண்டவர் அங்கே ஹைலைட் ரொம்ப பெருசாக அதை பூதாகரப்படுத்தாமல், எப்படி ஒரு வீட்டுடைய கூரை பிரித்து ஒருத்தனை இறக்கலாம், எப்படி என் வீட்டுக்குள்ளே அப்படி நீ ஜபர்தஸ்தான் நுழையலாம்? நீ யாரையா? உனக்கு சோகம் என்ன, வெளியே காத்துரு. இங்கே 100 பேரா 200 பேரா 300 பேரா எல்லாம் வெளியே வந்தோடனே வா, இல்லை போகிற வழியில் நிலை கற்று கையாமையான்னு இந்த பர்த்திமை மாதிரி ஆண்டவர் உனக்கு சோகம் கொடுப்பாருன்னு யோசிச்சிருக்கலாம். வீட்டுக்காரன், சொந்தக்காரன், ப்ராப்ளி அந்த கம்யூனிட்டி பீப்புளெலாம் நினச்சிக்கலாம். யோசித்து பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் தாண்டி நடந்துருச்சு. வீட்டு கூரையை பிரித்தாங்க, திமிருவாதக்காரனை இறக்குனாங்க. ஏசு கிறிஸ்து அப்பாடியோ அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறதெல்லாம் கூட அதை ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணாமல் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறாரு. பத்திகிச்சு வந்தவங்களுக்கெல்லாம், இவன் ஹூ இஸ் ஹி டு ஃபர்கிவ் சின்ஸ்? யார் அவன்? கடவுளுக்கே உரிய ஒரு வேலை. இவன் யார் அவன்? யோசேப்பு மரியாளுடைய தச்சனை, யோசேப் மரியாளுடைய மகன் தானே. இவன் நாசரேத்திலேருந்து ஏதாவது நன்மை வருமா? அப்படிப்பட்ட ஊரில் வளர்ந்தவன் தானே. என்ன பேசுகிறான் அவன்? தலைதறிக்க. ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அறிந்து அவங்களுக்கு முதல்ல என்ன பதில் சொல்கிறார்? எதுப்பா கஷ்டம்? ஒருத்தன் பாவம் மன்னிக்கிறது, பாவம் மன்னிக்கப்படட்டுன்னு சொல்கிறது கஷ்டமா, ஒருத்தனை சுகமாக்குறது கஷ்டமா? அதுக்கு அவங்களுக்கு சரியான பதில் இல்லை. ஆண்டவர் திரும்பி ஒரு பதில் சொல்கிறாரு. பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. வந்தவங்களாம் அன்றைக்கி அவன் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி இப்போ பேசிகிட்டு இருக்க நானும் நீங்களும் ப்ரைவேட்டாக சில விஷயம் வச்சுருப்போம், பப்ளிக்காக வச்சுருப்போம். ஊரை மெப்பிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை, தனியாக ஒரு வாழ்க்கை. ஊரை மெப்பிக்கிறதுக்கு வார்த்தை, தனியாக நமக்குன்னு ஒரு சட்டம். அவங்க வந்தவங்க சராசரி எப்படி வரும்? சுகமாகணும், வியாதிக்காரன் சுகமாகணுன்னு வருவான். பிசாசு பிடிச்சா பிசாசு விடுதலை ஆகட்டும்னு வருவான். ஏழைப்பாலம் எனக்கு கொஞ்சம் கடனுக்கு வேண்டிய பணம் வேணும், ஏதாவது வேணுமா? செத்தம் என்ன கேட்பேன், என் பிள்ளைய உயிரோடு எழுப்பேன். அந்த விஷயத்தையும் சமீபத்தில் பார்த்தேன். அந்த அம்மா அதை கேட்கவே இல்லை. 400 விதவை, நான் நிர்கதி ஆகிட்டேன், எனக்கு யாரும் இல்லை, ஒண்டி ஆக்கப்பட்டேன், எனக்கு இருந்த ஒரே ஆதாரம் என் பிள்ளை தான், அதை எழுப்பி கொடுங்கலாம் கேட்கல. இட் வாஸ் ஜீசஸ் ஹூ டுக் மேசிவ் இனிஷியேட்டிவ், கன்சர்ன் and brought the boy back to life. குறி நம்முடைய துக்கத்தில் மூழ்கி போவதற்கு, நம்முடைய ஒப்பாரியில் மூழ்கி போவதற்கு, நம்முடைய கசப்பில் மூழ்கி போவதற்கு, நம்முடைய நொட்டை சொல்ல மூழ்கி போவதற்கு, நம்ம சாக்கு போக்கில் மூழ்கி போவதற்கு, நம்முடைய சோம்பேறித்தனத்தில் மூழ்கி போவதுக்கு, நம்முடைய புறணியில் மூழ்கி போகிறதுக்கு, அவன் சரியில்லைன்னு என்ன தான் அப்படியே சோஷியல் அவேர்னஸ், விழிப்புணர்வு ஒரு சில விஷயங்களை யோசித்து பேசினாலும் சொன்னாலும் திரும்பி we want to retreat to that cozy, lazy life. இன்னும் பட்டுக்காமல் உணர்வு அடைந்ததே பெரிய சேவை நினைக்கிறோம். No, we are cheating ourselves. இன்னைய நிலைமை அப்படி தான் இருக்குது. அரசியல்லையும் அரசாங்க ஆட்சி முறைகளும் செம்ம உணர்வற்ற துணிகரமான மக்களாக இருக்கிறாங்க.
துணிஞ்சு தான் தப்பாக பண்ணுறாங்க. நான் தப்பு தான் பண்ணுறேன், தப்பு தான் பண்ணுவேன், தப்பு தான், அதுதான் நீ ஏற்றுக்கணும், அதுதான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் ரைட்டு. கருப்பு காக்கா நான் வெள்ளை காக்காமே, அது வெள்ளை காக்கா தான் நீ எடுத்துக்கணும், வெள்ளை காக்கா தான். இல்லை நீ அது கருப்புன்னு அது அப்படியே பெரிய ஆய்வுலாம் செஞ்சு எல்லாம் ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் கொண்டு போயிட்டு அதெல்லாம் காமிச்சாலும் அதை நான் மதிக்கிறதா இல்லை. நான் என் காக்கா வெள்ளை காக்கா தான், அது அண்டங்காக்கா தான், வெள்ளை காக்கா தான். இப்படி தான் போயிட்டுருக்கோம். சிலர் அந்த பவர் இருக்குல்ல, அந்த அதிகாரம் மம்மதை, பணம், படிப்பு, தாளந்து, லொட்டுலொசுக்கு இதெல்லாம் வச்சு சிலர் முடியாதுங்க அப்படின்னு அழுத்தம், மன அழுத்தம், நெஞ்சழுத்தம். மன அழுத்தம் வேறு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பார்த்தீங்களா, நம்முடைய நற்குணங்களை அவன் டார்கெட் பண்ணுறான், நம்முடைய மனித நேயத்தை டார்கெட் பண்ணுறான். நம்முடைய ஒரு பெண்களே பெண்களுக்கு துரோகிகள் இருக்கான். அந்த பொண்ணு சொல்லுது, இது எனக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, நானே ஒரு பெரிய டேஞ்சர் ஜோன்லேருந்து இப்போ என்னையே அவங்க ஏதாவது சந்தேகப்பட்டாங்கன்னா குண்டு கட்டாக தூக்கிட்டு என்ன வேணால் செய்யலாம், அந்த மாதிரி இருக்குது. பெண்கள் அந்த ராத்திரி வரும்போது ரெட் லைட் ஏரியாவில் ஆண்களை தாக்கி எல்லாத்தையும் உருவிட்டு கட்டாயப்படுத்தி அவனுடைய இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் அவனுடைய ஜிபே எல்லாம் ஆன் பண்ணி நான் போட்டு மிரட்டி அவனை நிர்பந்தப்படுத்தி அவன் முழு பேங்க் அக்கௌண்ட்டையும் காலி பண்ணி குத்துயிரும் கொலையுமா விட்டு போகிறாங்களா. சர்வே ஆகிறாங்க, சாகிறாங்க. ஒன்றுமே தெரியாத போல் காரியங்கள் நடக்கிறது. ஒரு சில விஷயங்கள் சமுதாயத்துக்கு தெரிய வருது, இல்லை அதெல்லாம் தெரியாமல் போகுதுன்னு தைரியமாக சொல்கிறான். சமீபத்தில் பாருங்கள், ஏதோ ஒரு ஊரில் சென்னையிலேயோ சம்வேர் எல்ஸ் ஒரு ஹாஸ்டல் வார்டன் சோக்கே அவனை போட்டு அந்த காம வெறி கொண்டு அந்த பிள்ளைகள், ஹாஸ்டல் கேர்ள்ஸ் தகாத உறவை கொண்டு அவனால் ஈடுகட்ட முடியும், செத்தே போயிருக்கான். ஹி ஹஸ் டைட். இட்ஸ் சச் அ ஷேம்ஃபுல் மேட்டர். மீடியாவில் வந்துகிட்டே இருக்குது. நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் திருச்சியில் நடந்தது. அயல்நாட்டு பிள்ளைகள்லாம் இங்கே படிக்கிறவங்க சில பேர் அது மாதிரி ஒரு போதை வஸ்துக்கள்லாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிற காலம். அது மாதிரி ஒரு லேடிஸ் காலேஜில் நடந்து அந்த மனுஷன் செத்து போனான். அந்த காலேஜ் இழுத்து மூடுற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பல வருஷங்கள் கேஸ் நடந்து அப்படியே இப்போ சர்வேந்து காலேஜ் நடக்குது. இதில் யார் நல்லவன் கெட்டவன் சொல்ல முடியாத, யாருக்கா யார் அனுதாபப்படக்கூடாதுங்கிற இல்லாமல் நம்முடைய கவனம் எல்லாம் வேண்டாத விஷயங்களில் செதறி போகும்படி, திருப்பி கலெக்ட் கூட தேடி கண்டுபிடிச்சி கூட்டி கூட பெருக்க முடியாத அளவுக்கு செதறி போகிற அளவுக்கு பிசாசு குறி வைக்கிறான். வேத வசனத்தில் நம்ம தியானமாக இருக்கும்போதே நம்ம புத்தி மேயுது. தியானமாக இருக்கிறது நம்ம அந்த லட்சணம் நமக்கு தெரியாத, அந்த யோகிதை நமக்கு தெரியாத, எவ்வளோ ஜாஸ்தி இல்லை, எவ்வளோ நிரந்தரம் இல்லை, எவ்வளோ ஆழம், எவ்வளோ அகலம், எவ்வளோ நீளம், எவ்வளோ உயரம் தெரியும். அதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் நமக்கு தான் தெரியும். துக்குனோண்டு இருக்கிறதுலையே போட்டு பிரித்து மேயிறான். நமக்கு ஒன்றும் இல்லைன்னா எப்படி இருப்போம்? How will we collect ourselves together once you get so distracted? திரும்பி பார்க்குறேன். வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம். ஆனால் தேவன் நமக்காக வைராக்கியமாக துணை செய்ய இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை தேவன் கைவிட வேண்டாம் என்று நிற்கிறாரு. ஆனால் நம்ம புட்டிட்டு ஓடுறோம். துக்கமும் தோல்வியும் நிந்தையும் அவமானமும் சிறுமையும் வறுமையும் பிரிவினையும் சொத்து பத்துகளும் நமக்கு சேர நம்ம அலாதி மோகம் கொண்டு பப்ளிக்காவோ ப்ரைவேட்டாக அலையிற விஷயங்கள் நமக்கு கண்ணி வெடிகளாகவே திகழ்கின்றன. மாட்டிட்டு முழிக்கிறோம், திரும்பி வர முடியாமல் தவிக்கிறோம். வாய் விட்டு கேட்க நமக்கு வெக்கம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஸோ தெர் இஸ் நோ ஷார்ட்கட். குறுக்கு வழியில் ஏதோ நம்ம செஞ்சிடலாம் நினைக்க வேண்டாம்.
உங்கள் ஆத்மா உயிர் தொடர்ந்து பாருங்கள், தூங்காமல் கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கரிசனையாக யாரும் எடுத்து சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிக்க மாட்டீங்க. வந்தோமா, போனோமா, செஞ்சோமா, பார்த்தோமா, கேட்டோமா, நம்மோன்னு இந்துக்கள் சொல்கிறோமா, நம்ம சோத்திரம் சொல்கிறோம். வேறு என்ன? வாட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் யூ அண்ட் தே ஆர் டூயிங்? சொல்லுங்கள். நம்முடைய ஒரு மனதை அவன் டார்கெட் பண்ணுறான்னு நம்ம ஏற்கனவே யோசித்தோம். கடைசியாக கொலோசியர் 1:24 வாசிப்போம். The book of Colossians chapter 1 verse 24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். நோக்கம், கிறிஸ்துவ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பங்கை கொடுத்துருக்காருன்னா, கிறிஸ்துவின் சரீரமான சபையை பக்தி விருத்தி அடைவதற்கு அந்த சபையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிறைவாக்குவதற்கு நம்முடைய மாம்ச ஒத்துழைப்பை தேவன் கோருகிறார். இதை நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல நேரம் இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்கு புத்தி ஏற்கனவே வந்திருக்கும். மணி அடித்தோடனே குறி வைக்கிறான். நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு மண்டு பய வாயில் அகப்பட்ட பழமொழியும் ஒரு முள் காலில் குத்திட்டு வேதனைப்படுறது ரெண்டும் ஒன்றுன்னு, முட்டாப்பாய பேசுகிற பழமொழியும் காலில் குத்தின விஷம் தன்மை உள்ளதான முள்ளும் ரெண்டும் ஒன்று தான்னு ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார் நீதிமொழியில்காரன். எப்படி நம்ம பரட்டுறோம் ஸ்டேட்மெண்ட்ஸை, எப்படி நம்முடைய வாய் மாறுது, எப்படி நம்முடைய ப்ரெஃபரன்சஸ் ஆர் சேஞ்சிங். கமான். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து குறைவாக உபத்திரப்பட்டார் அப்படின்னா என்ன? கிறிஸ்து நமக்காக செஞ்சுட்டு பரலோகத்துக்கு பரமேறி சென்று விட்டார். சபையை ஸ்தாபித்து தன் அந்த வேலையெல்லாம் அவர் கொடுக்குற இறை சக்தியால் செய்து முடிக்க, இறை வரங்களால் அருட்கொடைகளால் செய்து முடிக்க நமக்கு அந்த உத்தரவாதத்தை பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு முடிங்க. எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டார். இதுமாதிரி புதுசாக செய்ய முடியாததெல்லாம் நம்மளாம் இன்வென்ட் பண்ணி எதுவும் செய்கிறதுக்கு இல்லை. அதாவது எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன், பார்த்து கரிசனையாக என்ன வேணும்னு விசாரித்து பரிமாறி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வருவேன்னு அம்மா சொல்லிட்டு போகிறது போல் ஆண்டவர் சொல்கிறாரு. யாராருக்கு வயிற்று வலியோ, யாராருக்கு பசியோ அவங்களே போட்டுட்டு தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிர்விசாரமாக உட்காந்துருக்கோம். வாட் டு ஐ கேர்? இஃப் யூ ஆர் ஹங்கரி டேக் ஃபுட். வேண்டாம். எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ விஷயம் நம்ம எவ்வளோ உள்சத்தனமாக இருக்கும். வெளியில் சொன்னால் வைக்கம், உள்ள வச்சுட்டா துக்கம்ன்றிருக்கு. உங்கள் நோக்கம் உங்கள் குடும்பத்துக்காக. இன்னும் ஒரே வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். ரோமருக்கு எழுதுவோம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 26. இல்லை, அது ரோமனில் 26 வசனமே இல்லையே. ஓகே, மேபி 2 கொரிந்தியர் 3:8 வாசிப்போம். ஆமாம், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். மோசையின் ஊழியத்தை பற்றி சொல்கிறார். மோசையின் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒளிந்து போகிற ஊழியமாக இந்த நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் ஒழிக்க வரல, நிறைவேற்றி முடிக்க வந்தார். அதுவே தேவனை முகமுகமாய் சந்தித்து
613 பிரமாணங்களையும் பெற்று ஜனங்களுக்கு கர்த்தருடைய வழிகளை போதித்து அவர்களோடு கூட பயணித்து அந்த ஒரு மேரிபாவின் தன்னிடந்தையிலே அவன் கீழ்ப்படியாமல் பண்ண அந்த ஒரு விஷயத்தினாலே கானானுக்குள்ளே பிரவேசிக்க போக முடியாமல் இருந்த ஒரு நிர்பந்தத்தோடு மோசையின் விஷயம் முடியுது. அது மகிமை உள்ளதாக இருந்தால், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. அப்போ இயேசு கிறிஸ்துவே தேவனே மனிதனாக வந்து நிறைவேற்ற முடியாத எல்லா சட்டத்திட்டங்களும் நமக்காக நிறைவேற்றி நமக்காக பரிந்துரைத்து கொண்டே பிதான் வலது பாசத்தில் வீற்று கொண்டு இருக்கிற அவர் நமக்கு கொடுத்த இறை பணிகள், இறை கடமைகள், மணி அடிக்கிறதும் தீவார்த்தனை ஏற்றுறதும், இது இந்த மாதிரி சாங்கியமான விஷயத்தை தேவன் சொல்ல இங்கே நம்ம கூட்டிகிட்டு வரல, ரட்சிக்கப்படல. நம்ம மனம் மர்வமாகணும். 613 பிரமாணம் பத்தாதுன்னு ஓரல் ட்ரெடிஷன் சொல்லி தால்முட்னு ஒரு காரியத்தை தலையில் தூக்கி வச்சு தான் ஆடுறாங்க. உடன்படிக்கை பெட்டி மாதிரி இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலர்கள். அதில் 1008 குரூப் அடிதடி தாங்க. எளிமையாக தேவையான அளவுக்கு ஆண்டவர் பார்த்து வடிகட்டி 613 பிரமாணத்தை எழுதி கொடுத்து அதை கை கொள்ள நமக்கு துப்பு இல்லை. நம்ம என்ன புதுசாக அவன் சொன்னான் இவன் சொன்னான், எங்கள் அப்பா சொன்னான், எங்கள் தாத்தா சொன்னான், கொள்ளு தாத்தா சொன்னான், அது செய்யலைன்னா தெய்வ குத்தம், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்றைக்கும் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? அப்போது இயேசு கிறிஸ்து நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கேன்னு சொல்கிறாரு, தேவாலயத்தில் பெரியவராக இருக்கேன்னு சொல்கிறாரு, யோனாவிலும் பெரியவராக இருக்கேன்னு சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு யோசிச்சுட்ருக்கோம். மதில் மேலுக்கு பூனையை போல் இந்த பக்கமாக அந்த பக்கமாக, செய்யலாமா செய்ய வேண்டாமா? நம்ம அனைவரும் தனித்தனியே கிறிஸ்துவ நியாயாசனத்துக்குமா நிற்போம். அவனுக்காக இது செய்யணும்னு அவசியம் இல்லை, இவளுக்காக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் வீராப்பா. இட் இஸ் நாட் ஃபார் சம்படி எல்ஸ், இட்ஸ் நாட் ஃபார் த ஹஸ்பண்ட், இட்ஸ் நாட் ஃபார் த ஒய்ஃப். நம்மை தேவன் நேசித்ததுனால, நமக்கு தேவன் கிருபை பாராட்டியதுனால, நமக்கு மீட்பை பாவமன்னிப்பை இலவசமாய் தந்ததுனால நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த ஒரே தலையான காரியத்துக்காக நாம் முகதாட்சினை பாராமல், பிறர் முகம் பாராமல், பிறர் கட்டாயம் மீறி நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லை. சொன்னார், செய்கிறோம், அவ்வளோதான். விளைவு அவர் கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படியே தேவையில்லாத நொட்ட சொல்லு, வக்கனையான பேச்சு, வாய்க்கு வந்த பேச்சு, மொக்கையான விவாதங்கள், இட் இஸ் டெஸ்ட்ராயிங் அஸ். வளர முடியாமல், எழும்ப முடியாமல் போயிட்டே இருக்கு. பாவத்தின் ஆழத்திலே, வேதனையின் ஆழத்திலே, துக்கத்தின் ஆழத்திலே, மரண விளிம்பிலே போய் விடுதலையாகி கர்த்தருக்காக நான்லாம் இருக்கவே மாட்டேன், எனக்கு இன்னொரு வாழ்வா, அவருக்காக தான் இருப்பேன்னு வாழ்ந்துட்டு தான் இப்போது எழுப்பல் அங்கங்கே வெடித்து கிளம்புது. இஷ்டத்துக்கு மக்கள் ஆண்டவர் பக்கம் வராங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆதி சொல்லிட்டு பாதியை விட மோசமாக கழுதை தேஞ்சி கட்டருமாக மாறிட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள். லுக் அட் யுவர் செல்ஃப், ரைஸ் அப், விடுதலை ஆகுங்க. என்ன கொண்டு போக போகிறீங்க? உங்கள் கூட என்ன வரப்போகுது? உங்கள் பெட்டியில் பட்டு பீதாம்பரம் வச்சு உங்களை புடவை கட்டி வச்சாலும், இல்லை கோட் சூட் போட்டு உள்ளே வச்சாலும், உங்கள் கூட என்ன வரப்போகுது? வாட் ஆர் யூ கோயிங் டு டேக்? உன் ஆர்கியூமெண்ட்ஸா? உன்னுடைய ஒப்பாரியா? உன் பீத்தெல்லாம், உன் நகை நட்டா, உன் காஸ்மெட்டிக்ஸா? திங்க், வாட் ஆர் யூ கோயிங் டு டேக் பேக் டு காட்? தேவனை சந்திக்க போகும்போது என்ன கையில் கொண்டு போக போகிறீங்க? பி கேர்ஃபுல். ஊரை மக்களை மெப்பிக்கிறதுக்காக நல்ல வார்த்தையை சொல்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு கம். எவ்வளவு உலகம் பிசாசு மாயையை, பொய் பித்தலாட்டத்தை, பாவத்தை, மீறுதலை ஜெயித்தோமோ அந்த ஜெயந்தான் நம்ம கூட வரும், அந்த உண்மை தான் நம்ம கூட வரும். அது ஆண்டவர் மூஞ்சில் கறி அப்புறம் மாதிரி நாக்கப்படி வெட்டி விடுற மாதிரி சொல்லலையா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவங்க
உங்கள் பாரம்பரியத்தினால என்னோடய வேத வசனங்களை நீங்கள் அவமாக்குறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி நீங்கள் செய்யாமல் மீறுது போல், அதெல்லாம் அவங்களோடலாம் எனக்கு இனிமேல் வரவே இல்லை. அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும், அது ஒரு நிர்பந்தமாக, அது ஒரு பிரமாணமாக, அது ஒரு கட்டளையா, அது தேவன் எதிர்பார்க்குற விஷயமா? அதுக்கு நான் கோர்பான்னு ஒரு பெயரை கொடுத்துட்றேன், புனை பெயரை கொடுத்துட்றேன், அதை நான் கோயிலில் போட்டுறேன். உன் காசு உன்னோட நாசமாக போட்டும். அது சொல்லாமல் தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் காசை நீயே வச்சுக்கோ. உங்கள் ஆயப்பனை மதிக்காத உன் காசு நீயே வச்சுக்க. நீ கோயிலில் கொடு, குளத்தில் போட, ஹூ கேர்ஸ்? ஏசு சொல்லலையா? கமான் சிஸ்டர்ஸ், குடும்பத்தை நடத்துகிறவங்க, நடத்திட்டு இருக்கிறவங்க, போகிற வரைக்கும் இருக்கிற உசுறு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஓடுறவங்க எப்படி நடத்துகிறீங்க? ஹவ் ஆர் யூ கண்டக்டிங் யுவர் செல்ஃப்? என்ன அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க? யார்கிட்ட சொல்ல போகிறீங்க? சமுதாய தலைவர்கள்ட்டையா, இல்லை சபை ஸ்தாபகர்கிட்டையா? யாருக்கு சபையுடைய ஸ்தாபகர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே. We are all undertakers. We are all under shepherds. யோசிங்க. ஞானமடைய, பிரகாசமடைய, ஒன்று எவ்வளோ திறமசாலிகள், பாக்கியசாலிகள், அறிவாளிகள், அறிவு ஜீவிகள், அனுபவசாலிகள்லாம் இருக்க போக, இப்படி தடுமாறிட்டு இருக்க சின்ன சின்ன எத்தனோண்டு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாதனை எழும்ப முடியாமல் முங்கி எழும்புகிற மாதிரி, ஐயரே நான் மடிகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையான்னு கத்திகிட்டு இருக்க ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் நம்பி ரட்சித்து அவங்களுக்காக ஜாமனை முட்டி போடு திறப்பின் வாயில் நின்று இன்னைய வரைக்கும் காத்துட்ருக்காரு. பெரிய பெரிய ஆட்களை என்ன செய்தின்னு கேட்குற பெண்கள் இருக்கிறாங்க. வாயாலையும் சரி, அவங்க வாழ்க்கையாலையும் சரி, அவங்களுடைய சரீர பலத்தாலையும் ஜெயிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. அப்பா பயமாக இருக்குது சில வாசிக்கும் போது. ஆனால் அவங்களால உலகத்துக்கு இன்னும் பெருசாக ரட்சிப்பு இல்லை. அந்த பலவீனமானவர்களை கொண்டு பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் அலைகிறார். நீங்கள் அங்கே பலவீனமாக இருக்கிறோம், பலவீனமாக பார்த்துன்னு சொல்லிட்டு சவல பிள்ளைகளை போல இருக்கீங்க. வாட் அ ஷேம் ஆன் யூ. இந்த பலவீனமானவளை நீ எடுத்து பாவியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை உபயோகின்னு கேட்குறீங்க. விட்டு கொடுத்தா தானே உபயோகிப்பார். விட்டு கொடுக்காம உபயோகம்னா என்ன? அது என்ன கான்செப்டே எனக்கு புரியல. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டேன், புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மங்களையும் உங்கள் வீட்டில் இறக்கிட்டாலும் எல்லா பாத்திரத்துமே நீங்கள் உபயோகிக்க போகிறீங்க. ஐயோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சா தீஞ்சு மாதிரி கருப்பாகிடும், இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும். இது பாத்திரம் நொக்காய் ஓட்டையாகி தூக்கி போகிற வரைக்கும் பழைய சீசா பேப்பரை அவன் வர வரைக்கும் வச்சுருப்போம். அப்படி தான் வச்சுருக்கீங்க. என்ன திருட்டு முழிக்கிறீங்க தானே? பெண்களுடைய புத்தி வாங்கி வச்சதை பீரோவில் வச்சு அது துரு பிடிக்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ரொம்ப நாள் உபயோகிக்க போனால் உள்ளேயே துரு பிடிச்சிடும், பார்த்துருக்கீங்களா? ஐய அதை போய் கழுவுற சுரண்டுவீங்க, அப்போ தான் அவ்வளோதான். தாளம் மாதிரி வெளியே பார்க்க ஆச்சாம் ஜோடனை எனக்கு உள்ளே ஒன்றுமே வைக்க முடியாது. குப்பையிலையும் போகிறதுக்கு மனசு வராது. இவ்வளோ கொடுத்து வாங்கினேன், அது வீட்டுக்காரர் தெரிஞ்சால் திட்டி புடைச்சிருவார். வேறு என்ன செய்வார்? இவர் என்ன செய்யணுங்கம்மா? உன்ன மாதிரி அறிவாளி இருக்கா, உன்ன மாதிரி ஒருத்தி உத்தமி இருக்காளா, ரூபவதின்னு சொல்லுவாரா? என் காசெல்லாம் கரியாக்குனேன்னு தான் சொல்லுவார். இப்போ கர்த்தர் நமக்கு தான் மனவாட்டிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படி கரியாக்கி உட்காந்துருக்கோம், துரு பிடிக்க வச்சு உட்காந்துருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு துரு. ஏதாவது சொரணம் இருக்க சொல்லி கொடுக்குறேனே, அது அப்படியும் சொரணம் இருக்க, சிரிச்சுக்கிட்டு தான் சொல்கிறீங்க. வெக்கா இருக்கா உங்களுக்கு? யூஆர் அ ரஸ்ட், ஷேம் ஆன் யூ. எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க, தேவ கிருபையில் நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை விட டெய்லி மிதி வாங்குகிற பொம்பளைங்க எழும்புறாங்க வாழ்க்கையில், உசுரை கையில் பிடிச்சிட்டு. உங்களை வச்சு பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறாரு. உங்களுக்கு கொழுப்பு முடியலன்னு என்ன தான் முடிஞ்சிருக்கு சொல்லுங்கள்? என்ன தான் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சிருக்கு சொல்லுங்கள்? இதுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு கொடுக்கணும்.
திருட்டு மொழி முழிக்க வேண்டாம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க.